அப்படின்னா நம்ம வந்து சக்சீடாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹேபிட்ஸ்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அது ரீசனாக நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம். அது வந்து ஒரு புக்கில் இருந்தால் ரீட் பண்ணேன். என்ன புக்குன்னு சொல்லி ஞாபகம் இல்லை. ஸோ அது என்ன விஷயம் கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புக்கில் வந்து ரீட் பண்ணணும், 10 பேஜ் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, என்னால் ரீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறேன். அது நேச்சர் தான். சில டைமில் நமக்கு அதுக்கான மைண்ட் செட் இருக்கும், சில டைமில் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே காமனாக இருக்கிற விஷயம். அது எந்த பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எலான் மஸ்காக இருக்கட்டும், இல்லை யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் அதே பிரச்சனை இருக்கும். எல்லா நாளுமே எல்லா விஷயங்களும் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. பட் நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைமில் கூட நான் அந்த புக்கில் ஒரு லைனை மட்டும் ரீட் பண்ணுறேன். இதுக்கு ரீசன் சொல்ல முடியாது இல்லையா? ஒரு 10 பேஜை ரீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு பேஜை ரீட் பண்ணுறதுக்கு கூட டைம் எடுக்கும். ஆனால் ஒரு லைனை ரீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க போகிறது இல்லை. ஸோ அதை நான் ரீட் பண்ணுறேன் இப்படியான லேசியாக இருக்கிற டைமில். ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டால் மொத்தமே ஒரு 12 இல்லை 15 லைன்ஸ் வந்து இருக்க போகுது. அப்படின்னா நம்ம மிஸ் பண்ண 15 டேஸில் ஒரு பேஜ் முடிச்சிருப்போம்.